ஆர்யா, நயன்தாரா, நஸ்ரியா, ஜெய் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான ராஜாராணி படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானார் அட்லி. அந்த படம் அதிரி புதிரி ஹிட் அடித்தது. அடுத்ததாக அவர் தளபதி விஜய் வைத்து தெரி, மெர்சல், பிகில் ஆகிய 3 படங்களை தொடர்ந்து இயக்கினார். அந்த 3 படங்களில் பிகில் படத்தை தவிர்த்து மற்ற 2 படங்களும் மெகா ஹிட் ஆகின. அதிலும் மெர்சல் படம் தளபதி விஜயின் கரியரில் வசூல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த படங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஷாருக் கானை வைத்து ஹிந்தியில் ஜவான் படத்தை இயக்கினார். 1000 கோடி ரூபாயை வசூலித்தது. அதன்படி அட்லி இயக்கத்தில் அடுத்ததாக அல்லு அர்ஜுன் நடிக்க இருக்கிறார். படத்தினை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறது. இதனை அடுத்து அட்லி ரஜினி சாரை வைத்து படம் இயக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க இருக்கிறார்களாம். பாஷா படத்தின் 2ஆம் பாகத்தை தான் அட்லி இயக்க இருப்பதாகவும் அதற்கான உரிமையை கலாநிதி மாறன் வாங்கிவிட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. ரஜினி சார் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக தயாராகி வரும் திரைப்படம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் இப்படத்தை இயக்க சன் பிக்சர்ஸ் இப்படத்தை தயாரித்து வருகின்றது. சமீப காலமாக ரஜினி சாரின் ஆஸ்தான இசையமைப்பாளரான அனிருத் தான் இப்படத்திற்கும் இசையமைத்து வருகின்றார். இப்படத்தின் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது. ரஜினி சார் உட்பட இப்படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை நடித்துள்ளனர். நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹர், உபேந்திரா என பலர் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர். ரஜினி சார் தற்போது ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவாகி வருகிறது. நெல்சன் திலீப்குமார் இயக்கி வரும் இப்படத்தின் ஷூட்டிங் தற்போது மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.